கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் நினைத்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. தாயிலும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது, தந்தையாக நீர் என்னில் என்றும் வாழ்கின்றீர். தாயிலும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது, தந்தையாக நீர் என்னில் என்றும் வாழ்கின்றீர். நீரந்தன் நேசர்தானே, நீரந்தன் நண்பர்தானே, நீரந்தன் நேசர்தானே, நீரந்தன் நண்பர்தானே. என்றென்றும் முந்தன் அன்பை என்னவென்று சொல்லிடுவே. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். என் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. ஆண்டவரே, உம்முடைய வருகை நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்க. உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்கள் பிரசன்னை எங்களை எல்லாரையும் மூடட்டும். ஒருவர் கூட உம்முடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் உம்முடைய வருகையில் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையோடு கூட தொடர்புடைய ஒரு அருமையான வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2வது வருவேன் என்பதை உறுதியாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய 1ஆம் வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ, உலக சரித்திரத்தில் அவை எவ்வளவு அருமையாக குறிக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்து 1வது வந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல அவர் 2வதும் வரப்போகிறார்.
அவர் முதலாவது எதற்காக வந்தார்? இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களினுடைய நிவர்த்திக்காக வந்தார். பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த உலகத்துள்ள பாவத்தில் வாழ்கிற மனுஷனுடைய மீட்புக்காக இயேசு வந்தார். இயேசு எனக்காகத்தான் சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார் என்று யாரெல்லாம் மனப்பூர்வமாக அவரை விசுவாசித்து அவரை கடவுளாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவங்க தேவனுடைய பிள்ளையாவாங்க. அவங்க மரிக்கும் பொழுது நித்தியத்தில் பிரவேசிப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாவது வந்தது சரித்திரபூர்வமான ஒரு உண்மை. அதை மறுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அவங்க இயேசுவை நம்புகிறவங்களாக இருந்தாலும் நம்பாதவங்களாக இருந்தாலும் நாத்திகர்களாக இருந்தாலும் பிற மதஸ்தர்களாக இருந்தாலும் அவங்க வேற எந்த தெய்வங்களை வணங்குகிறவர்களாக இருந்தாலும் கூட இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற உண்மையை மறுக்க எவராலும் முடியவே முடியாது. அது சரித்திரபூர்வமான உண்மை. அப்படியானால் அந்த இயேசு இனி 2வது வரப்போகிறார். அதுவும் நிச்சயமாக நடக்கும். அது நடக்குவதற்கான அடையாளங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயை குறித்து கேள்விதான் பட்டோம். ஆனால் இந்த 2019 எல்லாரும் அதை அனுபவித்தோம். கொள்ளை நோய் எவ்வளோ பயங்கரமான பாதிப்பு உண்டாகி இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம். பூமி அதிர்ச்சியை குறித்து கேள்விப்பட்டோம். ஆனால் சமீபத்தில் நீங்களும் நானும் சிரியாவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியில் பார்த்தோமல்லவா, கொத்து கொத்தாக மனிதர்கள் பூமி பிளர்ந்து அவர்களை உள்வாங்கி கொண்டதை பார்த்தோம். இயேசுடைய வருகைக்கான அடையாளம். இன்னும் கலகங்கள், பஞ்சங்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு வருகைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக கீழே படித்து பாருங்கள். எல்லா அடையாளங்களும் அந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு கூட்டம் மக்கள் ஆயத்தமாக இருக்கணும். அதில் புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாத 5 பேர்னு சொல்லி இந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு உபமை இயேசு சொல்கிறார். புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க 5 பேரும் எல்லாவற்றையும் அந்த மணவாளனை வரவேற்பதற்கு தீவட்டிகளோடு கூட அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் சோம்பேறிகளாக அவங்க தன் நேரங்களை வீணாக்கி கொண்டிருந்தாங்க. மணவாளன் வந்தார், ஆயத்தமாக இருந்த 5 பேரையும் அழைத்து கொண்டு போனார். ஆயத்தம் இல்லாத 5 பேரும் அப்படியே கைவிடப்பட்டு போனார். இந்த உலகத்தில் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் கைவிடப்பட்டு போவாங்க. கைவிடப்பட்டு போகிறவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அவங்களுக்கு நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வாய்ப்பு கிடைக்காது. அவங்க பாதாளத்தில், நரகத்தில் வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவினுடைய வருகையில் அவரோடு கூட போகணும்னு சொன்னால் நீங்கள் ஆயத்தமாகணும். என்னென்ன ஆயத்தங்கள் பண்ணணும்? நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்படணும். உங்கள் பாவத்தை இயேசுவனிடத்தில் அறிக்கை செய்யணும். அப்படியே ரத்தத்தினால நீங்கள் கழுகப்படணும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவண்டையில் வந்து உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும்போது அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். நீங்கள் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தின அவருடைய திருச்சபையில் வந்து அவரை ஆராதித்து அவரை சேவித்து அவருடைய சரீரம் அவருடைய இரத்தத்தின் நினைவுக்கான அவருடைய பந்தியில் பங்கு பெற்று அவருடைய வருகைக்கு தயாராக இருக்கும் பொழுது அவர் வரும் பொழுது நாம் அவரோடு கூட போய்விடுவோம். இந்த உலகம் உபத்திரவும் பாடு நிறைஞ்சது தான். ஆனால் உபத்திரவும் பாடும் இல்லாத ஒரு நித்திய மகிழ்ச்சி உடைய ஒரு நித்திய ராஜ்யத்தில் இயேசு நம்மளை சேர்த்து கொள்ள போகிறாரு. அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லைனா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். பூமியில் இருக்கிறது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து உங்களுக்கு உங்கள் நற்கிரியைகளுக்கான நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கான பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை பங்கடைகிற பாக்கியத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.